வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா மனித உரிமை சபைக்கு முன் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுடன் இலங்கை கலந்துரையாடல். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய பிரேரணை. வடக்கில் நினைவேந்தல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ அதிகாரிகளை குறிவைத்து வேட்டையாடும் போக்கில் அரசாங்கம் செயல்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. யாழ் வந்த ஜனாதிபதி செம்மணி புதைகுழியை பார்வையிடாமல் சென்றது தமிழர் சமூகத்திற்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை உறுதிப்படுத்துவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. இலங்கையில் பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சில அரசியல்வாதிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். இனி விரிவான செய்திகள். ஜெனீவா மனித உரிமை சபை எதிர்வரும் 8ஆம் தேதி கூடவுள்ள நிலையில் கொழும்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுடன் இலங்கை வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகள் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் தமிழர் பிரச்சினை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் நிலைப்பாடு தூதுவர்களிடம் எடுத்து கூறப்பட்டுள்ளதாகவும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சில முக்கிய உரையாடல்கள் நடைபெற்றதாகவும் அமைச்சு வட்டாரங்கள் கூறுகின்றன. உயர் அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்ததற்கு முன்பே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளதுடன் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடையே அதிகளவான மக்கள் பிரதிநிதிகள் தமது அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்துள்ளதாக சுட்டிக்காட்டியதாகவும் அறியப்படுகிறது. மனித உரிமை ஆணையாளர் அனுப்பிய முன்னோடி கடிதம் குறித்து அதில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது எனவும் அதனால் கடிதம் அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படுகிறது என்றும் தூதுவர்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தின் உத்தரவின்படி அந்த கடிதம் குறித்து துறை சார்ந்த சட்ட வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் புதிய அரசாங்கத்திற்கு ஜெனீவா மனித உரிமைகள் சபையின் நியாயமான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் விரைவில் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களை நேரடியாக சந்திக்க உள்ளார். அத்தோடு அவர் தலைமையிலான குழு ஒன்று ஜெனீவாவுக்கும் பயணம் செய்கின்றது. இதேவேளை ஜேவிபியை மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின் நாட்டில் மீள் நல்லிணக்கம் உருவாக்கி வருவதாக அதிகாரப்பூர்வமாக ஜெனீவாவில் தெரிவிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் ஜெனீவா தீர்மானத்தை நிராகரித்த நிலையில் தற்போது இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் எவரையும் காட்டிக் கொடுக்கும் நோக்கம் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் முந்தைய நிலைப்பாடு மீண்டும் வலியுறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் 25வது மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் முன்வைத்த உலகளாவிய ஆட்சியின் செயல் திட்டத்தை இலங்கை ஆக்கப்பூர்வமான முறையில் அணுகுவதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். கடந்த மாதம் 31ஆம் தேதி முதல் கடந்த திங்கட்கிழமை 1ஆம் தேதி வரை சீனாவின் தியான்ஜியான் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் கண்காணிப்பாளர் நாடுகளில் இலங்கை அடங்குவதனால் இந்த மாநாட்டின் விவரங்கள் மற்றும் சீன ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பாக அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, இறையாண்மை சார்ந்த சமத்துவம், சட்டத்தின் ஆட்சி, பன்முகத்தன்மை, மக்கள் மைய அபிவிருத்தி, செயல்முறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மைய கோட்பாடுகளாக கொண்டு அமைந்துள்ள இந்த மாநாட்டில் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் முன்மொழிந்த உலகளாவிய ஆட்சியில் செயல் திட்டத்தையும் உலகளாவிய அபிவிருத்தி, பாதுகாப்பு, மக்கள் மயமாக்கல் தொடர்பான திட்டங்களையும் நான் மிகவும் ஆக்கப்பூர்வமானவையாக கருதுகின்றேன் என்று வலியுறுத்தியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. செப்டம்பரில் நடைபெறுகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையில் 3 முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று 18 புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணை அனுசரணை நாடுகளுக்கு பரிந்துரைத்துள்ளன. இதில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையின் ஊடாக பொறுப்பு குரலை வலுப்படுத்தல், ஆக்கப்பூர்வமான இழப்பீடு வழங்குதல், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தும் அரசியலமைப்பு மற்றும் கட்டமைப்பு மறுசீரமைப்புகள் ஆகிய 3 முக்கிய கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இனஅழிப்பு, போர்க்குற்றங்கள், மனிதகுல மீறல்களில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், செம்மணி, திருகோணமலை, சம்பூர், மன்னார் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் இனப்படுகொலை நோக்கத்திற்கான ஆதாரங்களாக உள்ளன. 15 தொடக்கம் 20 முக்கிய வழக்குகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுடன் படையினரால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவித்து தமிழர் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், மேல்குடியேற்றம், வாழ்வாதாரம் போன்றவை சர்வதேச பங்களிப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ஐநா நிபுணர்கள் பங்கேற்புடன் இடைக்கால உலக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. வடக்கில் நினைவேந்தல்களுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ அதிகாரிகளை குறிவைத்து வேட்டையாடும் போக்கில் அரசாங்கம் செயல்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரியப்பீடு மகாநாயக்க தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் விதத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன.
முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன இன்று சந்திக்கும் நிலைமை நாளை பிற ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஏற்படக்கூடும். ராணுவத்தினரை எந்த நிபந்தனைகளும் இன்றி பாதுகாப்பதில் நாங்கள் முன்னிலையாக இருப்போம் என்றும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மகாநாயக்க தேரர்களின் முழு ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டிருந்தார். நிஷாந்த உலுகேதனே தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதோடு அதில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடாமல் சென்றது தமிழக சமூகத்திற்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையினை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். செம்மணியில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், செம்மணி மனித புதைகுழி தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் நேரடி சாட்சியாக உள்ளது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் முந்தைய ஆட்சிகளைப் போலவே உண்மையை கண்டறியாமல் குற்றவாளிகளை தண்டனையில் இருந்து பாதுகாக்கும் செயற்பாடுகளை தொடர்கிறது என்று கூறியிருந்தார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, இலங்கை 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்களையும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களையும் புறக்கணித்தன. இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதே பாதையை தொடர்ந்து வருகின்றது. செம்மணியில் ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தமிழர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் கொடூர சின்னமாக உள்ளது. ஜனாதிபதி அனுர செம்மணியை புறக்கணித்தது பௌத்த சிங்கள பேரினவாத ஆட்சியின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசாங்க தலைவரிடம் கடிதம் எழுதி நீதி கேட்பது பயனற்றது. உண்மையான தீர்வு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேசம் தலையிட நீதி கிடைக்க வழிவகுக்கும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையில் பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சில அரசியல்வாதிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட குழு தலைவர்களிடம் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விசாரணைகளின் போது பல முக்கியமான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வருவதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கெஹல்பத்ர பத்மையிடமிருந்து பணம் பெற்றவர்களில் உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் பதவி வகித்த சில அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களும் அவரது வாக்குமூலத்தில் இடம்பெற்றுள்ளதாக அரசு மட்ட தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. விசாரணைகளில் இடையூறு ஏற்படாமல் தடுக்க பல தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் உள்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. 6ஆம் தேதி நடைபெற இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் ஆரோக்கிய நிலைமையினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தனது அதுக்குரல தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் கூடிய கட்சியின் முகாமைத்துவ குழு மருத்துவ ஆலோசனை மற்றும் உறுப்பினர்களின் வேண்டுகோளையும் பொருட்படுத்தி இந்த முடிவை எடுத்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட விழா இந்த மாதத்திலேயே வேறு ஒரு நாளில் நடைபெறும் என்றும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை இணைக்கும் வகையில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் முன்னெடுக்கப்படுமா என்ற சாத்தியப்பாடு தற்போது ஆராயப்பட்டு வருவதாக கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் இணைந்து நேற்று முன்தினம் கச்சத்தீவுக்கு மேற்கொண்ட கண்காணிப்பு பயணத்தை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், கச்சத்தீவில் மீன்பிடியில் ஈடுபடும் எமது மீனவர்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அந்த பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கடற்படையினரிடம் கேட்டறிந்தோம். அதே சமயம் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளது. அந்த வகையில் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை இணைத்து ஒரு சுற்றுலா திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டும் வருகின்றது. ஏற்கனவே நெடுந்தீவை நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். அதை கச்சத்தீவு வரை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்.